இன்றைக்கி வந்து மகாபரணி சொல்லுவாங்க. மகாபரணி அப்படின்னு சொன்னால் இந்த மார்கழிய பட்சத்தில் வரைக்குன்ற பரணி நட்சத்திரம் மகாபரணி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எப்படி வந்து கார்த்திகை மாதத்தில் வந்து உங்களுக்கு பரணி நட்சத்திரம் முக்கியமோ யமதீபம் போடுறோமோ அதே மாதிரி தான் இந்த புரட்டாசி மாதம் வந்து உங்களுக்கு முன்னோர்களுக்காண்டி ஃபுல்லாக தர்ப்பணம் கொடுப்பாங்க. அந்த மாதம் ஃபுல்லாக பண்ணுவாங்க இல்லையா, மார்கழிய பட்ச அமாவாசை வரலாம் ஃபுல்லாக தர்ப்பணம் கொடுத்துட்டு வருவாங்க. தினமும் கொடுப்பாங்க. கொடுக்க முடியாதவங்களாம் இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து அமாவாசை பெரிய அமாவாசை இதில் மகாலய பட்ச அமாவாசை அன்னைக்கு கொடுப்பாங்க. இந்த பரணி தீபம் வந்து ஏற்றது ரொம்ப விசேஷம் சொல்லுவாங்க இந்த பரணி நட்சத்திரத்தில். ஏன்னா பரணி நட்சத்திரம் வந்து யமனுக்குரிய நட்சத்திரம், அதனால் யம தீபம் ஏற்றுவாங்க. அதனால் நீங்கள் வீட்டில் முடிஞ்சால் புது அகல் விளக்கு இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தீப தூப ஆராதனை காட்டுங்க. பசுகளுக்கு, காகத்துக்கு, இல்லாத முதியோர்களுக்கு, உணவு இல்லாதவருக்கு இவங்களுக்கெல்லாம் நீங்கள் உதவலாம், அன்னதானம் பண்ணலாம். இந்த மாதம் ஃபுல்லாகவே இது பண்ணால் ரொம்ப சிறப்பு. அதனால் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள். இந்த மாதிரி பெரிய அகல் விளக்கில் நீங்கள் எண்ணெய் ஊற்றி எரியும்போது ஜோதி நல்லா பெருசாக எரியும். தூபம் முன்னாடி வச்சுக்கோங்க. தண்ணி ஒரு சின்ன ஒரு சொம்புலையோ இந்த மாதிரி பஞ்ச பாத்திரத்துலேயோ நீங்கள் வச்சுக்கோங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ஜோதி ஏற்றி வழிபடும் போது இந்த ஜோதியவே நம்ம முன்னோர்களாக நினச்சி வழிபடலாம். அதே மாதிரி நம்ம உங்களுக்கு குலதெய்வத்துக்கு வழிபாட்டுக்கும் நீங்கள் அந்த ஜோதியை நினைக்கலாம். அந்த ஜோதியை நினைத்து நம்ம வழிபாடு பண்ணாலும் நமக்கு பல நன்மைகள் கிடைக்குங்க. எப்போவுமே ஜோதி தரிசனம் ரொம்ப நல்லது. இந்த மகாலய பட்சத்தில் வருகின்ற மகாபரணியில் நம்ம இந்த மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றி பெரிய அகல் விளக்கு நம்ம ஏற்றி வழிபாடு செய்வோம். அதாவது இன்றைக்கி சாயந்தரம் 6 மணிலேருந்து இருக்குது பரணி. நாளைக்கும் கும்பிடுவாங்க. நீங்கள் சாயந்தரம் 6 மணிக்கு ஏற்றி விளக்கேற்றி கும்பிட்டாலும் ரொம்ப விசேஷம் தான். மறுநாள் கும்பிட்டாலும் விசேஷம் தான். எப்போ விளக்கேற்றி கும்பிட்டாலும் ரொம்ப விசேஷங்க. அதை மட்டும் நீங்கள் மனசில் எப்போவுமே நினச்சிக்கோங்க. ஜோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி ஜோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் வாமஜோதி சோமஜோதி வானஜோதி ஞானஜோதி மாகஜோதி யோகஜோதி வாதஜோதி நாதஜோதி ஏமஜோதி व्योमஜோதி ஏறு ஜோதி வீரு ஜோதி ஏகஜோதி 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 ஆதி நீதி வேதனே ஆடல் நீடு பாதனே வாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே வாழ்க வாழ்க நாதனே வாழ்க வாழ்க நாதனே. இவ்வளோதாங்க மகாபரணி தீபம் ஏற்றியாச்சு, ஜோதி வழிபாடு பண்ணியாச்சுங்க.